தாவேக்க அரசு என்ன பண்ணியிருக்கணும்? இங்க போராட வரக்கூடியவர்களே அனுமதிச்சிருக்கணும். ஏன்னா சட்டசபை தீர்மானத்துக்கு ஆதரவா தான் வர்றான். அப்ப நீங்க தான் சட்டவிரோதமா இருக்கிறீங்க. மே 17 இயக்கம் இன்னைக்கு ஒரு சுமூகமான ஒரு போராட்டம். நீங்க முற்றுகை போராட்டம் நடத்துறீங்க. காவல்துறை அனுமதி பெற்று நடத்துறீங்க. நான் அனுமதியெல்லாம் பெறல. நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு இடம் வேணும் இல்லைங்களாங்க. நான் சாஸ்திரி பவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நான் சாலிகிராமத்துல போய் நிக்க முடியும். இல்ல ரங்கராஜ் பாண்டே போன்ற ஆட்கள் என்ன கேட்குறாங்க? ரங்கராஜ் பாண்டே எதுக்கு டாக்டர் போய் பார்க்கக்கூடாது? உடம்பு சரியில்லை டாக்டரை போய் பார்க்கக்கூடாது. நீட்டு தேர்வு படிச்சுட்டு வந்த டாக்டர் தான் போய் பார்ப்பேன். ஏன்னா அவங்க தான் சிறந்தவங்க. அவனை தான் போய் பார்ப்பேன். அமைச்சர் முதற்கொண்டு எல்லாம் மொத்தமே படம் இன்னும் ரசிகராகவே இருந்தால் என்ன பண்ணும்? கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சார். கடைசி படம் நம்ம தான் அழுக வேண்டியிருக்கு. நாங்க தான் அழுக வேண்டியிருக்கு. உங்களெல்லாம் அமைச்சர் ஆக்கணுமே சொல்லி நாங்க தான் அழுக வேண்டியிருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் இல்லையா? வேண்டாம் வேற ஏதாவது. இனிமேல் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஊழல் ஒழிப்பு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் நீங்க யார் சொல்லுங்க? இனி வரும் காலம்லாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகாந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க. நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. ஆனால் நாடு முழுக்க வேறு விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த நீட் தேர்வை முறைப்படுத்தணும் அப்படின்னு சிஜிபி போன்ற அமைப்புகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தலைநகரில். ஆனால் இது எங்கே போய் முடியும்? 5 வருஷமா நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, இப்போ ஏன் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற விமர்சனமும் இங்கே எழுப்பப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இந்த கோரிக்கை தனித்துவமான ஒன்று. தமிழ்நாடு தான் அந்த கோரிக்கை முதல்ல ஆரம்பிச்சது. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத நமக்குள்ள கோரிக்கை. இப்போ கல்விங்கிறது மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல் ரெண்டுலேயுமே இருக்கு. ரெண்டு அரசாங்கங்களும் சட்டனை ஏற்றலாம். அதில் கல்வியை பொறுத்து ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது தனித்த சட்டங்களை இயக்கிக்கலாம் தனக்குன்னு. இப்போ நீட்டுங்கிறது நடத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்ததுன்னா தமிழ்நாடு அரசு அதில் விலக்கு கேட்டுச்சு. ஏன் நம்ம கேட்டோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீட்டு தேர்வு ஒன்றிய அரசு நடத்துகிற தேர்வுங்கிறது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அப்படின்னு அவங்களுடைய பாடத்திட்டத்திலேருந்து வரக்கூடிய பாடத்திலிருந்து தான் கேள்வி பதில் வரும். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிக்கிறோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் எப்படி இருந்ததுன்னா தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திலிருந்து தான் கேள்வி பதில் இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளில் நம்மளுக்கு இடம் வேணும்னா ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வு எழுதிட்டு நீங்கள் அதில் போகலாம். ஐஐடி ஒன்றிய அரசு நடத்தக்கூடியது. ஐஐடியில் சேரணும்னா நம்ம +2 மார்க் வச்சு பத்தாது. ஐஐடி நடத்தக்கூடிய பரீட்சையில் தான் நம்ம எழுதி உள்ளே போகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி போகிறோம்? +2 மார்க் வச்சு தான் போகிறோம். ஏன்னா இந்த கல்லூரி நம்ம நடத்துகிறோம். தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. அப்போ தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்காக அதை நடத்துகிறோம். இப்போ தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்த பசங்க தான் அதில் படிக்க போவாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மருத்துவக் கல்லூரிக்கு உங்கள் ஊர் கல்லூரியாக இருந்தாலும் கூட, மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் கூட, அதில் மதுரையில் படிக்கக்கூடிய மாணவன் அதில் இடம் கிடைக்கணும்னா டெல்லி பாடத்திட்டத்தில் பரீட்சை எழுதணும். டெல்லி பாடத்திட்டத்தை படிச்சுட்டு அதுக்கு பாடம் எழுதணும், பரீட்சை எழுதணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் படித்த குழந்தைகள், தமிழ் வழியில் படித்த குழந்தைகள், கிராமத்தில் படித்த குழந்தைகள், அல்லது முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வந்தவர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்றிய அரசு கல்வி திட்டத்தை படிப்பதற்கு அதை கோச்சிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ நீட்டில் இவங்கெல்லாம் ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்போ பெரிய அளவிலான ஆட்கள் 20-30 லட்சம் பேர் அதில் எலிஜிபிலிட்டி வெளியே போயிடுறாங்க. புரியுது? இப்போ அனிதா தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மதிப்பெண் வாங்கின பெண். இப்போ அந்த மாணவி சிறந்த மதிப்பெண் பெற்றாலும் கூட ஒன்றிய அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஊரில் அது சொல்லித்தரதுக்கு வாத்தியார் இருக்க மாட்டான். அது என்ன புக்குன்னே தெரியாது. அந்த புஸ்தகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய புஸ்தகம். அது இங்கிலீஷில் இருக்கும். அது படித்து அது புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை அந்த பாடத்திட்டத்துக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அதுலேருந்து பரீட்சை வருது. அது ஆங்கிலத்தில் வருது. அப்போ தமிழ் வழியில் படித்த பசங்க, தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்த பசங்க
ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்துல ஆங்கில பாட புத்தகத்த வாங்கி எப்படி எழுதி பரீட்சை எழுதுவாங்க? எதுக்கு? மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்குறதுக்கு, வேலூர், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்குறதுக்கு எதுக்கு டெல்லி சிலபஸ்ல படிக்கணும்னு கேட்கிறோம் நம்ம. இதுதான் நீட் பிரச்சனை. தமிழ்நாட்டுல தான் மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பு நல்லா இருக்குது. தமிழ்நாடுல மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள் நெறைய இடங்கள் இங்க தான் இருக்குது. இதுல ரங்கராஜ் பாண்டே போன்ற ஆட்கள் என்ன கேட்குறாங்க, இப்போ ஜேஇ எழுதுறீங்க, நெட் எழுதுறீங்க, டெட் எழுதுறீங்க, இதெல்லாம் தேர்வு முறைகள் தானே. இத மட்டும் எழுதுறீங்க, அப்ப இத எழுதுறதுக்கு என்ன? ஒரு அப்ப கேள்வி. ஜேஇஇ போன்ற நான் ஜேஇஇ எழுதியிருக்கேன் என்னுடைய காலத்துல. எனக்கு அது தெரியும் என்னன்னு. அது 12 நம்ம இப்ப தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பாடத்திட்டத்துல இருந்து அது வராது. அதுக்கு தனியா நீங்க பயிற்சி எடுக்கணும். இது நான் சொல்றது 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 35, 36 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுக்கு தனியான கோச்சிங் சென்டர் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அது வந்து நம்மளோட தமிழ்நாடு பாடத்தில நான் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்தேன். இந்த தமிழ்ல வந்து முடுக்கம், விசைன்னு படிப்போம். இங்கிலீஷ்ல ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. இதுவே என்னால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு காம்ப்ளக்ஸ் பிசிக்ஸ் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். அது இங்கிலீஷ்ல படிச்சு என்னால புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மெத்தட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா மொழி தெரியாது. பிராக்டிஸ் இருக்காது. சரிங்களா? அப்ப நான் பிசிக்ஸ்ல அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரில சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு அ பிரெசிபிடேட்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய தமிழ்ல என்னவா சொல்லப் போறோம்? இந்த வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி ஒரு குழந்தை அப்ப நீங்க மொழியையும் மொழிபெயர்த்து புரிந்து கொள்ளணும். அது எத்தன காலத்துல? 12வது பரீட்சை முடிச்சு உடனே 2 மாசத்துலேருந்து பரீட்சை வருதுன்னா, 2 மாசத்துக்குள்ள எப்படி ஒரு சிலபஸ படிப்பீங்க? ஏன் சிறந்த ஆட்கள உருவாக்கணும், தகுதி வாய்ந்த ஆட்கள உருவாக்கணுன்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, மருத்துவ சிலபஸ இவங்க படிக்கிறது இல்ல. நீட் தேர்வு. மெடிக்கல் காலேஜ் சிலபஸ் புக் இருக்கு இல்லைங்களா? மெடிக்கல் காலேஜ்ல படிப்பீங்கல்ல. 1 இயர், 2 இயர் சிலபஸ்ல அந்த புக்ல படிச்சு இவங்க பரீட்சை எழுதல. இவங்க 11வது, 12வதுல வரக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜில தான் பரீட்சை எழுதப் போறாங்க. 11வது, 12வதுல இருக்கக்கூடிய இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில என்ன இருக்க போது? அடிப்படை அரசியல், அடிப்படை இதுதான் இருக்க போகுது. கல்வி தான் இருக்க போகுது. இந்த கல்விய பொறுத்து தான் ஒன்றிய அரசுல வேற மாரி வச்சிருக்கிறாங்க. மாநில அரசு வேற மாரி சொல்லித் தர்றாங்க. சரிங்களா? அப்ப இத படிச்சு நான் நீட் தேர்வு பாஸ் பண்ணிட்டாலே நான் டாக்டர் ஆயிடுவேன்னு அர்த்தம் இல்ல. இப்ப வரைக்கும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா சீனியர் டாக்டர்ஸுமே நீட் எழுதாம வந்தவங்க தான். ரங்கராஜ் பாண்டே படி பார்த்தோம்னா, ரங்கராஜ் பாண்டே எதுக்கும் டாக்டர போய் பார்க்கக்கூடாது. உடம்பு சரியில்லன்னா டாக்டரே போய் பார்க்கக்கூடாது. நீட் தேர்வு படிச்சுட்டு வந்த டாக்டர தான் போய் பார்ப்பேன். ஏன்னா அவங்க தான் சிறந்தவர்ன்னு அவன தான் போய் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன வயசு இருக்க போகுது இப்ப? இப்ப தான் படிச்சு ஒரு 6, 7 வருஷம் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனியர் சர்ஜனு, சிறந்த டாக்டர்கள் அப்படிங்கிற மருத்துவர போய் நீங்க பார்க்கக்கூடாது. பார்ப்பீங்களா? அப்ப சிறந்த மருத்துவர உருவாக்கி இருக்கோம்ல. சிறந்த மருத்துவர்கள மருத்துவக் கல்லூரி தான் உருவாக்குகிறது. சிறந்த பள்ளி மாணவரை பள்ளி தான் உருவாக்குது. நம்ம கேட்கிறது மருத்துவ மாணவர்கள் தான் நம்ம கேட்கிறோம். மருத்துவரா தான் நம்ம கேட்கிறோம். அது மருத்துவக் கல்லூரியினுடைய தரம் சார்ந்தது. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க? திசை திருப்புறாங்க அத. ஏதோ நீட் பரீட்சையில நீங்க டாக்டர் ஆயிட்டீங்கன்னு. நீட் பரீட்சை முடிச்சோனே வந்து ஊசி போட போய் அறுவை சிகிச்சை பண்ண போறானா? அப்ப இது என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். இது பெரிய ஊழல் இது. இது என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தில நீங்க சரி இவங்க சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ எடுத்துக்குவோம். சிபிஎஸ்இ பாட புத்தகத்த எடுத்துட்டீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய சயன்ஸ், பேசிக் சயன்ஸ் எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியோ அல்லது பயாலஜியோ அல்லது பிசிக்ஸோ எடுத்துக்கோங்க. அந்த பாட புத்தகத்த எடுத்துட்டு, யாராவது ஒரு சாமானிய ஆளால டிகிரி படிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு, எம்எஸ்சி படிச்சு, எம்எஸ்சி பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரி படிச்சவங்கனால, அத புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லுங்க பாப்போம். ஓப்பனாவே சேலஞ்சா வைக்கிறேன். அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, புரிந்து கொள்ள முடியாத மாரி தான் அந்த பாடத்திட்டத்த எழுதி வச்சிருக்கானுங்க அவனுங்க. நீங்க 12ஆம் கிளாஸ் பாட புத்தகத்த எடுத்து, வெப்பம் குறித்தோ, அ உங்களுக்கு ஹீட் ப்ராசஸ், தெர்மோடைனமிக்ஸ் குறித்தான பாடத்திட்டத்த எடுத்துட்டீங்கன்னா, அதில சொல்லக்கூடிய எடுத்த உடனே வரக்கூடிய பாராமீட்டர்ஸ், ஃபார்முலா உடனே ஃபார்முலா ஒண்ணு போடுவான். அந்த ஃபார்முலா 4, 5 வார்த்தைகள் போடுவான். எஃப்ன்னு போடுவான், ஆர்ன்னு போடுவான், கேன்னு போடுவான். ஏதோ ஒண்ணு போடுறான். இது என்னன்னே சொல்லாம முதல்ல ஃபார்முலா வந்துரும். அந்த ஃபார்முலா ரிலேஷன்ஷிப் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவான். ஆனா, அந்த பாராமீட்டர் என்னன்னு சொல்ல மாட்டான். அது 4வது பக்கத்துல சொல்லியிருப்பான். நீங்க 4 பக்கத்த ஒண்ணும் புரியாம கடந்து போய் 4வது பக்கத்த படிச்சுட்டு, திரும்பி வந்து தான் அத படிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியுதுங்களா? இப்படி திட்டமிட்டு சிபிஎஸ்இல பாடத்திட்டத்த சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாத தான் எழுதுறான். நீங்க அத படிச்சீங்கனாலே, நீங்க கோச்சிங் கிளாஸ் போனா தான், இவன் என்ன சொல்றான்றதே புரிஞ்சுக்க முடியும்.
இப்போ கேலரி அப்படின்னு ஒரு 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 இது இருக்குது இல்லைங்களா? கேலரிஸ்ன்றது இருக்குது. டெம்பரேச்சர்ல டெம்பரேச்சர்னு ஒண்ணு செல்சியஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம். செல்சியஸ்ங்கிறது என்னன்னே விளக்காம, செல்சியஸ பயன்படுத்தி ஒரு ஃபார்முலா காமிச்சிருவான். கேலரிய பயன்படுத்தி ஃபார்முலா காமிச்சிருவான். சரிங்களா? அந்த கேனுங்கிறதோ அல்லது கேலரிங்கிறதோ விஷயமோ என்னன்றத 6வது பக்கம் 7வது பக்கத்துல சொல்லியிருப்பான். அப்ப இந்த ஃபார்முலாவ எப்படி நீங்க புரிஞ்சு உள்வாங்குவீங்க? சிபிஎஸ்இயே நீங்க பாடப்புத்தகத்த எடுத்து ஒவ்வொரு பேஜா படிக்கலாம். நான் வேணா படிச்சு காமிக்கிறேன். நானும் ஐஐடிக்கு பிரிப்பேர் பண்ண ஆள் தான். நானும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ண ஆள் தான். சரிங்களா? நானும் ட்ரிபிள் மேஜர் படிச்சவங்க தான். நானும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சவன் தான். எடுத்து வச்சு பார்ப்போம். புரியுதான்னு பார்ப்போம். அப்ப இது என்னன்னா, இது நன்றாக ஒரு அப்பா, அம்மா படிச்சு ஒரு ஒரு அகாடமிக்கல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களே சிரமம் அது சொல்லி தர்றதுக்கு வீட்ல. அதனால நீங்க டியூஷன் போய் தான் ஆகணும். கோச்சிங் கிளாஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா, சப்ஜெக்ட் கஷ்டமான சப்ஜெக்ட் இல்ல. சப்ஜெக்ட்ட கஷ்டமானதா எழுதி வச்சிருக்கானுங்க. படிக்கிறது கஷ்டமானதா எழுதி வச்சிருக்கான். நம்ம வேணா அடுத்த ஒரு பேட்டி எடுங்க. நான் பாட புத்தகத்த கொண்டு வரேன். இப்ப என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு, மத்த குழந்தைங்களுக்கான ஒரு தடவ புஸ்தகத்த எடுத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. அவ்ளோ குப்பையா வந்து புஸ்தகத்த எழுதி வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு இவர் இருக்கார் இல்லையா? பிளாக் ஹோல் அண்ட் பேபி யூனிவர்ஸ் எழுதினாரே. நம்ம டைம் பத்தி எழுதினாரே. ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பிசிக்ஸ பத்தி ஒரு புக் எழுதினார். நான் கொஞ்சம் தலைப்புலருந்து சொல்ற மாரி போறேன் வச்சுக்கோங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிசிக்ஸ பத்தி ஒரு புக் எழுதினாருங்க. ஒரே ஃபார்முலாவா இருந்தது. படிச்சு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப அவர் அடுத்த ஒரு புத்தகத்த எழுதினார். அந்த புத்தகத்த முதல் பேஜ்ல என்ன குடுத்தாருன்னா, என்னுடைய முன்னாடி புத்தகத்த வாங்காதீங்கன்னு எழுதினார். அடுத்த புத்தகத்துல ஃபார்முலாவே இல்லாம அந்த பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அவ்வளோ அருமையான புத்தகமா இருக்கும். வானவில் எப்படி தோன்றுகிறதுன்னு சொல்லி ஒரு இது ஸ்கொயர வச்சு போட்டு காமிப்பாரு அதுல. இது நான் பள்ளி காலத்துல, கல்லூரி காலத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. அதே சமயத்துல சோவியத் ஒரு பாடத்திட்டத்துல பெர்லமன் ஒருத்தர் இருக்காரு. ஃபன் வித் பிசிக்ஸ், ஃபன் வித் மேத்ஸ், ஃபன் வித் கெமிஸ்ட்ரி, ஃபன் வித் அஸ்ட்ரானமின்னு புக் எழுதினவர். அவர் மேத்தமேட்டிக்ஸினுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்ட நீங்க ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர், ஏ டூ த பவர் ஆஃப் 3 போயிட்டே இருக்கிறீங்கல்ல, அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது அழகா ஒண்ணு சொல்லுவாரு. இருக்குது. முட்டை போடுது. அது ஒரு முட்டையில 2,00,000 வருது. 2,00,000 முட்டை வருது. அத்தன முட்டையுமே பொரிச்சதுன்னா, அத்தனையுமே மாறுதுன்னு கணக்கு வச்சுட்டோம்னா, 6 மாசத்துக்குள்ள நிறுத்தி வச்சீங்கன்னா, இங்கேருந்து சனி கிரகம் வரைக்கும் நிக்கும் அப்டின்னாரு. இது உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் குரோத்னா புரியுதா? 1லேருந்து 2 ஆகுறது, 2லேருந்து 3 ஆகுறது எக்ஸ்போனன்ஷியல் குரோத் இல்ல. 1லேருந்து 2 ஆகுறது, 2 4 ஆகுறது, 4 16 ஆகுறது, 16 32ஆ மாறுறதுங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் குரோத் அது. இத விட எளிமையா ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல முடியுமா? இப்டி சொல்லி தர்ற மாரி ஒரு வாத்தியான் கூட இவன வச்சுக்க கிடையாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ல கிடையாது. இது வேணும்னே இது புரியாத மாரி தான் எழுதி வச்சிருக்கானுங்க. ஆனா சோவியத்ல எப்படி இருந்தது? ஸ்டீவன் ஹாக்கிங் மாரி ஆளுங்க எப்படி பிசிக்ஸ் அப்ப நீங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அது மேல விருப்பமே வராது. அவனுக்கு என்னன்னா, இத்தன பேர் படிக்க வேண்டிங்க, எவனும் வந்து படிக்கணுன்றதுக்கான வாய்ப்ப நான் தரப்போறது இல்லைங்கிற முடிவுல தான் இந்த சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இல எல்லாம் பாடத்திட்டங்கள் உருவாக்கி லோட் பண்றது. 600 பக்கம், 700 பக்கம் ஒரு குழந்தைங்க எப்படி 8 மாசத்துல படிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனா கோச் பண்ணா தான் பண்ண முடியும். நீங்க வந்து நம்மளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி தருவாங்க. அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இது இப்படின்னா, இது இப்படி புரிஞ்சுக்கோப்பா. இன்டகிரேஷன் இப்படி புரிஞ்சுக்கோ. டிஃபரன்ஷியேஷன் இப்படி புரிஞ்சுக்கோ. டிவைட் இப்படி புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா கோச்சிங் கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு கோச் பண்றது. அதுல போட்டு திரும்ப, 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 திரும்ப அதுல வந்து என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஐஐடிக்கு வந்து பிராக்டிஸ் தாங்க முக்கியம். நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் மெக்கானிசம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அதே பேட்டர்ன்ல 100 ப்ராப்ளம் குடுப்பான். 100 ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி, பண்ணி, பண்ணி என்ன ஆயிருவீங்க? நீங்க ஆட்டோமேட்டடா பிராக்டிஸ் மாறிருவீங்க. கிட்டத்தட்ட மக்கப் தான் அது. ஒரு பசில நீங்க மக்கப் பண்ற மாரி தான். இப்ப இது வந்து என்ன பண்றான், இந்த மாதிரியான ஒரு ஹை எண்ட் லெவல்ல பண்ண வைக்கிறான். இது வந்து இவனுக்கு சொல்ற மாரி ரொம்ப புத்திசாலி, அறிவாளி அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல கோலம் போடுறீங்க கஷ்டமா இருக்குதுங்க. தினம் கோலம் போட்டா 1 வருஷம் கழிச்சு எப்படி கோலம் போடுவீங்க? தரைய பார்க்காமலே உங்களால போடக்கூடிய முடியும். நம்ம பெண்கள் போடுறாங்கல்ல எவ்வளோ அப்படி அப்படி லாவகமா போடுறாங்கல்ல, அதே மாரி தான் அது பிராக்டிஸ் அது. இட்ஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். ஆனா இன்றைய அரசியல் சூழல் அது ஏற்றுக்கொள்ள முடியுதா இருக்கா? நீங்க வந்து அகாடமிக்கா சில விளக்கங்கள் குடுக்குறீங்க. ஆனாலும் அத அக்செப்ட் பண்ணிட்டு அத தர்க்க ரீதியா பார்க்கக்கூடிய அ
ஒரு இளைய தலைமுறை உருவாகியிருக்கா? ஏன்னா இந்த நேற்று கூட இயக்குனர் அமீர் சொல்றாரு, தமிழ்நாடு வந்து ரொம்ப புரொக்ரசிவான ஒரு ஸ்டேட்ன்னு நெறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அப்படின்னு அவரு அவர் தொனியில ஒண்ணு சொன்னாரு. அது ஏத்துக்கக்கூடிய விஷயமும் இருக்குல்ல ஒரு பக்கம். அதாவது என்னன்னாங்க, ஆட்சி கட்டுல யார் கைப்பற்றுறாங்க அப்படிங்கிற இடத்த மட்டுமே வச்சு முடிவு பண்ணிற முடியாது. நம்மளுக்கு வந்து தேர்தலை எப்படி அணுகணும்னு யாரும் சொல்லி தரல. எனக்கு வந்து இந்த நடிகர் நல்லா புடிச்சிருக்கு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டாங்க. சரி. இந்த பரோட்டா மாஸ்டர் எனக்கு ரொம்ப புடிக்குங்கிறதுக்காக பரோட்டா மாஸ்டருக்கு ஓட்டு போடுவாங்க. இவர பார்த்தா ஒண்ணும் இல்ல. நீங்க 91ல சந்திரசேகர் வந்து எலக்ஷன்ல நின்னாரு. பிஎம் போஸ்ட்ல. அப்ப பிஎம்மா இருந்தார் இல்லையா? விபி சிங்க்கு அப்புறம் சந்திரசேகர் இருந்தாரு. அப்ப இந்தியா டுடேல ஒரு பேட்டி ஒரு ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா. 91 தேர்தல் அப்போ ஒண்ணு கேட்டாங்க. அப்போ வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்குறான். அவங்க சொல்றாங்க சந்திரசேகருக்கு போட்டோம் அப்படின்னு. ஏன் போட்டீங்க? அவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். தமிழ்நாட்ல. பேர் அழகா இருந்தது போட்டேன் அப்படின்னாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து தேர்தல்ல இப்படிதான் இதுக்காக தான் தேர்தல். இதுக்கு தான் அவங்கள தேர்ச்சி செய்றோங்கிறது எதுவுமே தெரியாது. ஒரு எம்எல்ஏ பொறுப்பு என்னன்னு எம்எல்ஏக்கும் தெரியாது. ஓட்டு போடுற நம்மளுக்கும் தெரியாது. நம்மளுக்கு பாடத்திட்டத்திலே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. அலெக்சாந்தர் எங்க பொறந்தாரு? எங்க எந்திரிச்சு வந்தாரு? அவர் குதிரையில ஏறுனாரா? கழுதையில ஏறுனாரா? வரைக்கும் உங்களுக்கு கேள்வி பதில்ல கேட்டிருப்பானுங்க. ஆனா, ஒரு எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன? அது பாடத்திட்டத்தில இருக்காது. ஒரு கல்வி அதிகாரியோட பொறுப்பு என்ன? பாடத்திட்டத்தில இருக்காது. ஒரு காவல்துறையோட பொறுப்பு என்ன? பாடத்திட்டத்தில இருக்காது. உங்களுக்கான அடிப்படை சட்ட உரிமைகள் என்ன? பாடத்திட்டத்தில இருக்காது. அப்ப உங்கள திட்டமிட்டு இதெல்லாம் எதுவுமே சொல்லி தராம வளர்த்த ஒரு கூட்டம். அரசியல் படாத ஒரு கூட்டம். அவங்களுக்கு சினிமா தான் ஒரு என்டர்டெய்னிங் எலிமெண்டா இருக்கு. அதன் வழியாக அவர்கள் அரசியல பார்த்தாங்க. அரசியல தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது எதிர்த்து போராடுகின்ற ஒரு கூட்டம் நம்மளும் இருக்க தானே செய்றோம். அப்ப இந்த இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். இதுல நம்ம போராடி நம்ம வெற்றி பெற வேண்டியிருக்கு. வெற்றி பெறுவோம். இந்த மே 17 இயக்கம் இன்னைக்கு ஒரு சுமூகமான ஒரு போராட்டம். நீங்க வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறீங்க. காவல்துறை அனுமதி பெற்று நடத்துறீங்க. நான் அனுமதியெல்லாம் பெறல. ஓகே. முற்றுகை போராட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்க அங்க பண்ணணும்னு நெனச்சோம் போயிருவோம் நாங்க. நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு இடம் வேணும் இல்லைங்களாங்க. நான் சாஸ்திரி பவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக, நான் சாலிகிராமத்தில போய் நிக்க முடியும். சாஸ்திரி பவன்ல போறவனுக்கு ஏன் நின்னுக்கிட்டு இது மாரி எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு தெரியணும்ல. அடிப்படை இல்ல. நான் எங்கேயோ நின்னுட்டு இருந்தேனா? ஸோ, அதனால நாங்க எப்பவுமே பண்றது எங்களுக்கு எங்க பண்ணணும்னு தோணுதோ அங்க போய் பண்ணிருவோம். இல்ல ஆனா யாருக்கும் ராஜ்மோகன் தொந்தரவு அதான் வரக்கூடாது. சொல்றாரு. நீங்க என்னங்க? வந்து அனுமதி பெற்று போராட்டம் நடத்துங்க. இல்ல தேவையில்லாத கைதுகள் தவிர்க்கப்பட வேண்டியது தான். ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறாக போராட்டம் பண்ணாங்கன்னா கைது பண்றோம் அப்படின்ற விளக்கம் குடுக்குறாங்க அரசு தரப்புல. இல்லைங்க. இப்ப மத்த சாதாரண காலகட்டங்கள்ல நம்ம வந்து ஒரு போராட்டம் செய்றோம். அது செய்யும்பொழுது நீங்க போய் அனுமதி வாங்கி அதுக்கு நேரம், காலம் எடுப்பீங்க. இன்னும் 20 நாள் கழிச்சு போராட்டம், 1 மாசம் கழிச்சு போராட்டம்னு திட்டமிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை நகர்த்துவதற்காக செய்வோம். இன்றைக்கு இருக்க சூழல் அசாதாரணமான சூழல். காவல்துறை அடிச்சு மாணவர்கள், இளைஞர்கள அடிச்சு நொறுக்குறான். உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து நிக்கணும்னு ஒரு உளத்தூண்டல் இருக்குது. இதுக்கு நீங்க அனுமதி கடிதம் எழுதி குடுத்து, ஒரு 5 நாள் காத்திருந்து, 5வது நாள் போலீஸ் வந்து உங்கள கூப்பிட்டு விசாரிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மைக் வைக்கிறதுக்கு பர்மிஷன்னு சொல்லி தர்றது தான். போலீஸ் பர்மிஷன்ங்கிறது நீ என்ன கோரிக்கைக்காக வைக்கிறேன் அப்படிங்கிற இடம் இல்ல. உங்க மைக் என்ன சைஸு, அதோடைய ஸ்பீக்கரோட அளவு சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணி அது அப்ரூவ்டு மைக்கான்னு வைக்கிறது தான். இந்த ஒலி அளவை நீ பயன்படுத்தலாம்னு சொல்லுவது தான் போலீஸ் பர்மிஷன். போராடலாமான்னு கேட்கிறது போலீஸ் பர்மிஷன் அல்ல. போலீஸ்க்கு அந்த வேலையே கிடையாது. இப்ப நான் நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி போராட்டம் நடத்துறேங்க. நீட் தேர்வு என்னன்னு போலீஸ் கமிஷனருக்கு தெரியுமா? அல்லது இங்க இருக்க எஜுகேஷனிஸ்ட்க்கு தெரியுமா? பிரின்ஸ் கஜேந்திர பாபு தோழர் இருக்காரு. அவர் நீட் தேர்வ பத்தி ஒரு போராட்டம் நடத்துறாருன்னா, அவருக்கு நீட் தேர்வ பத்தியான விவரங்கள் தெரியுமா? இங்க இருக்க போலீஸ் கமிஷனருக்கு நீட் தேர்வு விவரத்த சொல்லுவாரா? அப்ப சப்ஜெக்ட் நாலேட்ஜ் அவங்களுக்கு கிடையாது. போலீஸ் சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கிடையாது. நாளைக்கு நான் ஈழத்துக்கு ஒரு ஐநாவில தீர்மானம் வரணும்னு சொல்றேன்னா, ஐநா ப்ரொசீஜர் என்னன்னு போலீஸ் ஆஃபீசருக்கு தெரியுமா? அவர் பார்த்து இல்ல ஐநாவிற்கு நீங்கள் இதை செய்யலாம். நீங்க அந்த தீர்மானத்த தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அது சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கிடையாது. தே ஆர் நாட் சப்ஜெக்ட் எக்ஸ்பெர்ட். அவங்க இந்த ஒலி அளவை கொண்ட இந்த இந்த மைக் செட்ட நீங்க பயன்படுத்தலாம்னு மைக் செட்டுக்கு குடுக்கக்கூடிய பர்மிஷன் தான் அவ்வளவுதான். இது எல்லா அமைச்சரும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன போராடணுங்கிறது உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட், அனதர் டிபார்ட்மெண்ட். லா அண்ட் ஆர்டர் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா தான் நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய விஷயம்.
இப்ப டெங்கு பரவுதுன்னா, உங்களுக்கு மருத்துவத்துறை களத்துல இறங்குது இல்லையா? ம். கொரோனா தானே களத்துல இறங்கும். ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ உங்க போராட்டத்திலேயே வந்து அ சா கோணி பையெல்லாம் வந்து ஈரமா வச்சிருந்தாங்க. யாராவது தீ குளிச்சுருவாங்களோ! அப்டின்ற இல்ல ஒரு யாரும் தீக்கெல்லாம் குளிக்க மாட்டோம். அவன் கொடும்பாவி கொளுத்திருவோமோன்னு நெனச்சிருக்கிறாங்க. நான் கொடும்பாவி கொளுத்துனா போட்டு அணைக்கிறது. ஆனா ஒண்ணுங்க ஜந்தர் மந்தர் போனீங்கன்னா, டெல்லியில கொடும்பாவி கொளுத்துறதுக்கு போனீங்கன்னா, அது போலீஸ்ட்ட சொல்ட்டீங்கன்னா, அவனே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவான். அவங்களே வந்து யாரு அதுக்கு கான்ட்ராக்ட்ன்னு பாத்தா நீங்க டெல்லியில போய் எங்க போய் கோணி பைய தேடிட்டு இருக்கிறது? நீங்க வந்து வைக்க பொருள எங்க போய் தேடுறது? ஆனா அது சப்ளைக்குலாம் ஆள் இருக்குது. அவங்க சொல்றாங்க, "வர்றவன் எதிர்ப்பு தெரிவிக்கிற, போற ரைட் ஓகே விடு. அது என்ன நான் போய் உழுந்து பொறாண்டி, புடுங்கி நான் என்னத்த சாதிச்சிட போறேன்? இவங்க போய் அரசியல்வாதிகிட்ட ஜால்ரா அடிக்கிறதுக்கு பண்ற வேலை இது. நாளைக்கு அதே அமைச்சர் பார்த்து, "என்னய்யா இப்படிலாம் பண்றாங்களேய்யா?" அப்படின்னு கேட்டா, ட்ரான்ஸ்ஃபர் கேட்க போ முடியாது நாளைக்கு. நாளைக்கு பதவி உயர்வு கேட்க முடியும். வேற எதுவும் கேட்க முடியாதுல்ல. அதுக்கு பயந்துட்டு இந்த வேலை நடக்குது. இதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் பாட்டுக்கு யாரும் பப்ளிக் தொந்தரவு பண்ணாம ஒரு இடத்துல பண்றாங்களா? இப்ப தாவேக அரசு என்ன செய்யணும்? போராடுறதுக்கு இவ்ளோ இப்படிப்பட்ட நெருக்கடி வர்றப்போ ஒரு இடத்த ஒதுக்கி குடுத்துறணும். அங்க நின்னு போராடுங்க. அங்க 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 அவங்க நடத்துறதுக்கு நீங்க மும்பைல போனா திலகர் திடல்ல நீங்க அனுமதிலாம் வாங்க வேண்டியதில்ல. நீங்க பாட்டுல போயிட்டு நீங்க மைக்க போட்டு பேசி திட்டிட்டு, கோ உங்களோட கோரிக்கைய சொல்லிட்டு வந்துரலாம். ஜந்தர் மந்தர்ல போய் நீங்க அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்ல அங்க. நீங்க போய் நின்னு பேசிட்டு வந்துரலாம். ஜந்தர் மந்தர்ல 10 வருஷமா போராட்டத்துக்கு உட்கார்ந்திருக்கவங்கலாம் இருக்காங்க. காஷ்மீர்ல காணாம போன தான் பையனுக்காக, அப்பாவுக்காக உட்கார்ந்திருக்க புள்ளைங்களும், அம்மாக்களும், அப்பாக்களும் அங்க 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் உட்கார்ந்திருக்கலாம். நீங்க போனா பார்க்கலாம். அங்கேயே உட்கார்ந்திருப்பாங்க. வருஷக்கணக்கா உட்கார்ந்திருப்பாங்க. என்ன கெட்டு போச்சு இப்ப நாட்டுல? எங்களுக்கு நீதி இப்படி தான் கிடைக்கிறது. இப்படி தான் கிடைக்கும். இல்ல ஒரு பக்கம் அது தவைக்கு அரசாக இருந்தாலும் சரி, கேரளால காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, நாங்க நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. சதீஷன் போயி போராட்டத்திலே பங்கெடுக்கிறாரு. ஆனால் இங்க போராடுறவங்க மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுது கேரளால. இங்க வந்து குண்டுக்கட்டா கைது செய்யப்படுறாங்க. லயோலா காலேஜ்ல வந்து பேக்லாம் செக் பண்றாங்க. எ ஒவ்வொரு மாணவர்களா செக் பண்ணி தான் லயோலா காலேஜுக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க. மெரினா மூடப்படுது. எப்படி பார்க்கிறது இத? இது என்னன்னா, காவல்துறையோட எல்லை என்னன்னு அரசாங்கம் வரையறை செய்யாம, அவங்கள எல்லா வேலைக்கும் பயன்படுத்துறாங்க. காவல்துறையும் கடைசில வந்து தான் என்ன வேலைக்கு வந்தோன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஒரு மாணவனோட பேக்க செக் பண்ணி என்ன பண்ண போறாங்க? காவல்துறைக்கு இதுவா வேல? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா, அன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. காவல்துறை எதுக்கு நீ போஸ்டர் கிழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டு போய் அவன கொண்டு போய் வச்சு அடைச்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. பேக்க செக் பண்ணு, அத செக் பண்ணு, இத செக் பண்ணு. இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. காவல்துறை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன் அரசியல் வேலை என்னவோ, அந்த வேலைக்கு காவல்துறைய பயன்படுத்தினா, காவல்துறை அதிகாரிகளுக்காவது கொஞ்சமாவது இது வேண்டாமா? இதுக்கு நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு. ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லு போய் பார்க்குறோம். வெளிநாட்ல இதே நிலைமை தான். நீங்க வந்து உங்க விருப்பத்துக்கு போலாம். ஒரு 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 வேலைய செய்யலாம். ஆனா, பப்ளிக்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் காவல்துறை உங்க மேல கை வைக்கவே முடியாது. இங்க காவல்துறையுடைய வரையறைய வந்து இவங்க கட்சி வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்றது. சரிங்களா? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப திமுகவினர் வந்து ஒரு கூட்டம் நடத்த போன முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து மண்டபத்துக்கு எடுத்தாங்க. மண்டபத்த காவல்துறை ரத்து பிரஷர் குடுத்து அந்த மண்டபத்த வந்து கேன்சல் பண்ண வச்சாங்க. கரெக்ட்டுங்களா? இது திமுக காலத்துல நடந்திருக்குல்ல. திமுக விமர்சிக்கிறவங்களுக்கு. நடந்திருக்கா இல்லையா? நீங்க பண்ணது தான். இப்ப வந்து நிக்குது. இத வந்து திமுக, அதிமுக மாத்தி, மாத்தி இந்த போலீஸ் வந்து எல்லா பிராக்டிஸையும் பண்ணி ஒடுக்குமுறைக்காக பயன்படுத்துனாங்க. கடைசில அன்னைக்கு அவங்களுக்கு எதிரா வந்து நிக்குது அது. கடந்த காலங்கள்ல தூய்மை போராட்டம் நடந்துட்டு இருந்தப்போ, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கூலி படம் பார்த்தாரு. இப்போ மாணவர்கள் போராடுறப்போ, ஜனநாயகன் படத்த முதலமைச்சர்கள், அமைச்சர்கள்லாம் பார்க்குறாங்க. இப்ப 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல தானே? அரசியல் கட்சிகளுக்குங்க நீட்டு தேர்வை குறித்தான பெரிய அக்கறைலாம் இல்ல. பெரிய அக்கறைலாம் இல்ல. இப்ப திமுக சட்டசபை தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சட்ட வரைவு கொண்டு வந்தாங்க. சட்டம் வந்து கிடப்புல போடப்பட்டு இருக்குது. இனி தமிழ்நாடு அரசு தாவேக்கா அரசு எடுத்து நடத்தணும். சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக அரசும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. இப்ப தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்கணும்? இங்க போராட வரக்கூடியவர்கள அனுமதிச்சிருக்கணும். ஏன்னா சட்டசபை தீர்மானத்துக்கு ஆதரவா தான் வர்றான். அப்ப நீங்க தான் சட்டவிரோதமா இருக்கிறீங்க. வர்ற மாணவன் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்காக, சட்ட வரைவிற்காக போராடுறான். சரிங்களா? இப்ப திமுக என்ன பண்ணியிருக்கணும்? கடந்ததுல. இவங்க தாவேக்கா ஒண்ணுமே பண்ணல. போய் படம் பார்க்க போயாச்சு. அமைச்சர் முதற்கொண்டு எல்லாம் மொத்தமா படம் இன்னுமா ரசிகராவே இருந்தா என்ன பண்றது?
கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சார். கடைசி படம். நம்ம தான் அழுக வேண்டியிருக்குது. நாங்க தான் அழுக வேண்டியிருக்கு. உங்களெல்லாம் அமைச்சர் ஆக்கணுமேன்னு சொல்லி நாங்க தான் அழுக வேண்டியிருக்கு. அ ஒரு சினிமா படத்த பார்க்கறதுக்கு அது அவ்ளோ தூரம் போய் பண்ணணும்னு அவசியம் ஒன் இல்ல. லாஸ்ட் டைம் இல்லையா அது? என்னங்க லாஸ்ட் டைம் வந்துற போது? நான் இதுவா அது? நான் வேண்டாம். வேற ஏதாவது கமெண்ட் சொல்லிற போறேன். இது 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 எப்படி வந்து ஒரு லாஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நீங்களா வந்து கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு ஒரு முதலமைச்சர் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அவரோட டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அத பத்தி அவரும் கவலைப்படுறாரான்னு எனக்கு தெரியல. அமைச்சர்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. அதான் அவங்க கவலைப்படணுமா இல்லையா? இல்ல உங்க அமைச்சர்லாம் படம் பார்க்குறீங்களா? ஸ்பெஷல் ஷோ போட்டு உட்கார்ந்து எல்லா அமைச்சரும் சேர்ந்து பார்த்துட்டு போங்க. 107 சட்டசபை உறுப்பினர்களும் ஒண்ணா உட்கார்ந்து பார்த்துட்டு போங்க. பிரிவி தேவ் ஷோவ போட்டு மொத்தமா பார்த்து மொத்தமா அழுங்க. யார் வேணாம்னு சொன்னா? இது எதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சீன் போடுறாங்க? அ அவரு ஒரு அமைச்சர் அழுகுறாரு. சுத்தி கேமரா இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும். அழுததெல்லாம் இவங்க எடுத்து போடுவாய்ங்க. இவர் அழுத நியூஸ் கேட்டா இன்னொரு அமைச்சர் அழுகுறாரு. வேற வேற தியேட்டர்ல. ஐயோ! அவன் அழுதுட்டான். நான் அழுகலன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு. இப்ப மொத்த கும்பலும் அழுதுட்டு இருந்தா என்னத்த பண்றது? அ எதுக்கு வந்திருக்கிறீங்க? எத செய்ய வந்திருக்கிறீங்க? உங்கள மக்கள் பார்க்குறான். அ உங்கள வந்து இவ்வளோ நாளா வந்து ரசிகரா இருந்தவங்க, சினிமாவுல இருந்தவங்க, எப்படி இப்ப ஆட்சி பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல. இன்னும் உங்கள மாத்திக்காம இதே ரசிகனாவே இருந்தீங்கன்னா, மக்கள் எப்படி மதிப்பான்? துயரம் தான். ஜேசிடி பிரபாகரே சொல்றாரு. அதாவது இது வந்து ஒண்ணும் நாங்க மூளைய மலங்கடிக்கிறதுக்காக செய்யலையோ, இல்ல வந்து போராட்டத்த திசை திருப்பவோ வந்து இத நாங்க கொண்டாடல. இது வந்து ஒரு மூளைய சுறுசுறுப்பாக்கும். ஒரு படம் அப்படிதான் பண்ணும். அப்படின்னு விளக்கம் குடுக்குறாரு ஜேசிடி பிரபாகர். இத அபத்தமா பேசுறாங்க சார். மூளை சுறுசுறுப்பாகி கடந்த காலத்துல என்னத்த பண்ணீங்க? அவர் 60 படம் நடிச்சாரு. 60 படத்துல மூளை சுறுசுறுப்பாச்சுல்ல. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? ராக்கெட் ஏதாவது விட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? அ அதனால தான் சொல்றேனே, இது வந்து அதுக்குள்ள போனா அது வேற தனிப்பட்ட விமர்சனமா நான் போகும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் சொல்றது ஒரு அரச நடத்துறீங்க. 7,00,00,000 பேத்துக்கான ஆட்சிய நடத்துறீங்க. அத்தன இஷ்யூஸ் இருக்கு. முன்னுதாரணமா இருக்கணும். நீங்க ஒரு அரசு பணி நேரத்துல போயிட்டு நீங்க சினிமா படம் பார்க்க போனா, ஒரு மாணவன் ஸ்கூல கட் பண்ணிட்டு போய் படம் பார்க்க போமாட்டானா? என்ன கத்து தர்றீங்க? நீங்க முடிச்சுட்டு சாயந்தரம் செகண்ட் ஷோ போய் உட்கார்ந்து பாருங்க. இல்ல உங்களுக்குள்ள பிரிவி தியேட்டர போட்டு உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து படத்த பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு முடியாத விஷயமா? இதுல முக்கியமா தாவேக்கா ஆட்சிக்கு பிறகு, இங்க பாஜக எதிர்ப்பு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இல்ல வந்து ஒரு நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. இங்க வந்து பாசிசம்லாம் எதுவும் எடுபடாது. திரும்பியும் வந்து பாசிச பாஜக எதிர்ப்புனெல்லாம் நீங்க டெல்லியா, தமிழ்நாடான்ற அந்த களமே கிடையாது. ஆனா ரிசல்ட் வேற மாரியா தான் வந்திருக்கு. அப்டின்னும் சொல்றாங்கல்ல. இல்லைங்க. பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாடோட மையப்புள்ளி. அதிமுக காலத்துல மையப்புள்ளி. அதிமுகவை நம்ம ஏன் எதிர்த்தோம்? அது குறிப்பா ஜெயலலிதா அம்மையாருக்கு பின்னாடி தான். எடப்பாடியார் காலத்துல, ஓபிஎஸ் காலத்துல தான் அதிமுக கடுமையான எதிர்ப்புக்கு பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு உள்ளானதுக்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கமாகவோ, இணக்கமாகவோ அல்லது அமைதியாகவோ இருந்தது. சரிங்களா? திமுக காலத்துல அவங்க பாஜகவ எதிர்த்து தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி சமயங்கள்ல இன்னொரு அறிக்கைகள் வந்திருக்கும். அவங்க கண்டிச்சிருப்பாங்க. அவங்க ஆட்கள் போயிருப்பாங்க. ஏதோ நடந்திருக்கும் அதுல. இப்ப தாவேகா அரசு பாஜகவோட எந்த முரண்பாடுமே இல்லாம, சம்மந்தமே இல்லாம எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா, கண்டிப்பா இது எடப்பாடியார் காலத்துல என்ன எதிர்ப்பு சம்பாதிச்சாங்களோ, அவங்க தான் இவங்க சம்பாதிப்பாங்க. டெல்லியில மாணவன் அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. சரி அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவன் துடிக்கிறான். நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணணும்னு கேட்கிறான். இந்த சமயத்துல நீங்க அத பத்தி எந்த கவலையும் படாம, எந்த அறிக்கையும் குடுக்காம, சாலிடாரிட்டி காமிக்காம, போராடுற மாணவர்கள வந்து சந்திக்காம, போலீஸ வச்சு அடிச்சு தூக்குறதும், காலேஜுக்குள்ள புகுந்து தூக்குறதும், இழுத்து கொண்டு போறதும் வேலைய பார்த்தீங்கன்னா, மோசமா நடந்துக்கிற வேலைய பார்த்தீங்கன்னா, நீங்க மக்கள்ட்ட எடப்பாடியார் காலத்துல என்ன நடந்தோ, அதான் உங்களுக்கு நடக்கும். இது சொல்றதுனால அவங்க எங்க மேல வருத்தப்படலாம். ஆனா உண்மைய சொல்லி தானே ஆகணும். எப்படி எடப்பாடியார் மேல, ஆட்சி மேல ஏன் வெறுப்பு வந்தது எல்லாத்துக்கும்? ஒன்றிய அரசு நிலைப்பாட்ட நீங்க நடைமுறைப்படுத்துறதுனால. டெல்லியில அந்த போலீஸ் என்ன பண்ணுச்சோ, அதே போலீஸ் உங்க போலீஸ் பண்ணுது. தமிழ்நாடு போலீஸ் பண்ணுது. முதலமைச்சர் கீழ இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் பண்ணுது. அப்ப வெறுப்பு வருமா? வராதா? இல்ல இந்த அரசாங்கம் அதாவது ஐடியாலஜிய முன்னிறுத்தாம, அதாவது இப்போ அமைச்சர் மரிய வில்சன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. இனிமேல் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க வந்து ஊழல் ஒழிப்பும், பெண்களுடைய பாதுகாப்பும் தான் அடுத்து தமிழ்நாடு அரசினுடைய மையப்புள்ளியாக இருக்கும். ஊழல் ஒழிப்பும் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் தாங்க. ஊழல் ஒழிப்பு வந்து ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இல்லன்னு யார் சொன்னா? இனி வரும் காலம்லாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் தான் ஆட்சி குடுத்துருக்காய்ங்க. சரிங்களா? எத்தனையோ ஆட்சிய பார்த்துட்டோம்.
நாங்க 91, 96ல ஜெயலலிதா அம்மையார் வந்தப்ப, நாங்க இனிமேல் நிரந்தரமா இருக்க போறோம்ன்ற மாரி நடந்துக்கிட்டாங்க. அதனால நீங்க நிரந்தரம்லாம் கிடையாது. நான் 5 வருஷம் தான். புரியுதுங்களா? 5 வருஷத்துக்குள்ளார ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் என்னன்னு புரியலன்னா வீழ்த்தப்படுவீங்க. தமிழ்நாடு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ல தான் நிக்கும். நீங்க திராவிடமும், தமிழ் தேசமும் 2 கண்கள்னு சொல்லிட்டு வந்ததுனால தான், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு தளம் வந்துச்சு. எங்களுக்கு இந்துத்துவா தான் எங்களுக்கு அரசியல்னு சொல்லுங்களேன் பாப்போம். சொல்லிருவாங்களா? ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ பத்தி பேசாதனால தான் கமலஹாசன் மிகப்பெரிய தோல்விய சந்திச்சாரு. ஐடியாலஜிக்கல் எதிர் பாலிடிக்ஸ் பண்ணதுனால தான் சீமான் இல்லாம போனாரு. புரியுதுங்களா? அப்ப ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இங்க ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ். நீங்க திராவிடம், தமிழ், பெரியார் சிலைக்கு மாலை போடுறது, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதெல்லாம் பண்ணுனதுனால பண்ணீங்கல்ல. அது என்ன பாலிடிக்ஸ் அது? அவங்க 2 பேரும் யாரு? அமெரிக்கா, ஆப்பிரிக்காக்காரங்களா? இந்த ஊர்க்காரங்க தானே. ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் தாங்க பாலிடிக்ஸ். ஐடியாலஜிக்கல் இப்ப நீங்க அவர் வந்து இருக்கக்கூடிய துறையில பொருளாதார கொள்கைய பற்றியான ஒரு புரிதல் இல்லாம ஒரு வேலைய செஞ்சிட முடியுமா? பொருளாதார ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் வியூ இல்லாம பண்ணிற முடியுமா? சும்மா ஏதோ வாய்க்கு வரதெல்லாம் பேசுறாங்க அவங்க. இருக்கிற வேலைய பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஊழல் ஒழிப்புங்கிறதுக்கும் ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வருது. ஏழை எளிய மக்களுடைய அரசியல். அவர்களுக்கான பாதுகாப்பு, அவருக்கான ஆக்சஸ், பவர் நோக்கின ஆக்சஸ். அதெல்லாம் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். நான் தனியா கிளாஸ் எடுக்கணும்னா வேணா உங்களுக்கு எடுக்கலாம். இறுதியா அ சோனம் வாங்சுக் வந்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்த நிறுத்திட்டாரு. அ இன்னொரு பக்கம் சிஜேபி வந்து அவங்க தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அப்படின்றத அவங்களுடைய உறுதிப்பாடா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க மாணவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைக்கு இடமில்ல. தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டோம், விவாதத்துக்கும் கலந்து கொள்ள மாட்டோம்ன்றாங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது ஒரு அடையாளம். இப்ப தமிழ்நாடு கவர்னர் முன்னாடி இருந்த கவர்னருக்கு, இப்ப இருக்க கவர்னருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிஜேபி பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஊழலோட தான் இருப்பாங்க அவங்க. அவங்க ராமர் கோவில் கட்டி அதே ஊழல் பண்ணவங்க தான் அவங்க. சாமி, கோயிலு, இந்து மதம்ன்னு சொல்லி பேசிட்டு அதிலேயே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அதிலேயே ஊழல் பண்ணவங்க தான். ஆனா ஊழல் வந்து அவங்களுக்கு பிரிக்க முடியாத அங்கம். என்னன்னா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்த சின்ன கோரிக்கையா ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தத்த கொண்டு வந்து குடுத்துருக்குது அதுல. நீட் தேர்வு ரத்துங்கிறது தான் அதுக்கான தீர்வு. வட இந்தியாவுக்கு நிலைமை வேறையா இருக்கலாம். வட இந்திய சூழலுக்கு அது வேற நிலைமையா இருக்கலாம். அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழ்நாடு மாரி ஒரு வலிமையான கட்டமைப்பு கிடையாது. இப்ப பல மாநிலங்கள் போய் போய் அவங்க வந்து படிக்க போ வேண்டிய சூழல் இருக்கிறதுனால, அவங்க அத கேட்கலாம். ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நீட் ரத்து தான் நிரந்தரமான கோரிக்கை. இதுதான் நிரந்தரமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகள்ல வேறுபாடுகள் இருக்கலாம்ங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வேறுபாடுகள் இருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது. நம்ம கட்டமைப்பு அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதுதான் அதனுடைய வேறுபாடு தன்மை. அதுல தான் கோரிக்கைகள்ல மாறுபாடு வர்றதுங்கிறது. மத்தபடி அந்த கோரிக்கையை நடத்துறதுல நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களுடைய எழுச்சிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடிய உருவாக்கி இருக்கிறது. அது தேர்தல்ல வருமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இளம் தலைமுறை இந்த கட்சியை வெறுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அவங்க. இந்த இளம் தலைமுறையில கை வச்சதுக்கப்புறம் அது வேறையா மாறிருச்சு. நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.